ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, தொடர்ந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோ பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து தினமும் அப்டேட் ஆகும். வாங்க போகலாம். இன்றைக்கி வந்துட்டு எந்த ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு லைவ்லேயே பார்க்கலாம். நம்ம வந்துட்டு இன்றைக்கி அசோக் லேலண்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, வந்துட்டு எவ்வளோ ஸ்டாக்கு 100 ஒரு 122 ஸ்டாக் நம்ம வந்துட்டு கையாடு பண்ணலாம். ஓகேங்களா, கையாடு எடுத்துட்டோம். பொசிஷனில் காமிக்கிறேன். எடுத்த உடனே நம்ம போட்ட நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா டவுன் ஆயிடுச்சு. ஓகே, பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணலாம். இப்போ தான் போட்டிருக்கோம், நம்மளுக்கு டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோதுக்கு வாங்கியிருக்கேன், எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். பை ஆர்டர் போட்டிருக்கோம், 122 குவான்டிட்டி வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, எவ்வளோது ஆவரேஜ் ப்ரைஸ்னால் 167.29 பைசாக்கு வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, டோட்டல் பை வேல்யூ பார்த்தீங்கன்னா 20,409 ரூபா டோட்டலாக வாங்கியிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு ஒரு எக்ஸ்பைரி டேட். இன்றைக்கி நிஃப்டி மீஷோங்கிறது ஒரு நல்ல இது நல்லா போயிட்டு இருந்துச்சு. சிக்கல் ட்ரேட் பண்ணலான்னு தான் பார்த்தேன், சரி வேண்டாம் அப்படின்ட்டு விட்டு அசோக் லேலண்ட்லேயே போட்டுடலாம் அப்படின்ட்டு அசோக் லேலண்ட் போட்டிருக்கேன். போட்டதுக்கு கிராஃப் பாருங்கள், அசோக் லேலண்ட் கிராஃபு ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு டவுன் ட்ரெண்டு தான் நம்மளுக்கு வந்து காமிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, 166 பிக்கு போயிட்டு மைனஸில் போயிட்டுருக்கு. 167 இருக்குது, நம்மளுக்கு வந்துட்டு அப்புறம் மைனஸில் பார்த்தீங்கன்னா 69 ரூபா மைனஸில் இருக்குது. நம்ம எடுத்தது பை ஆர்டரு. மார்க்கெட் மேலே போனால் காசு வரும். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டவுனில் போயிட்டுருக்கு. அசோக் லேலண்ட் பார்த்தீங்கன்னா தெரியல உங்களுக்கு. பாருங்கள், டக்குன்னு மார்க்கெட் எப்படி மேலே போகுது கீழே வருது. இதுதான் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட். நம்ம பார்த்தீங்கன்னா தெரியல உங்களுக்கு, 62 ரூபா இப்போக்கி மைனஸில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம், நம்ம வந்துட்டு ஒரு நினச்ச டார்கெட் ப்ரைஸ் வந்தோடனே நம்ம விற்றுடலாம். ப்ராஃபிட்டுக்குள்ளே தான் நம்ம விற்கணும். ஓகேங்களா, பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, அசோக் லேலண்ட் 122 குவான்டிட்டிங்க மேலே மறுபடியும் ஷோ ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி பங்குச்சந்தையை பற்றி ஒரு புரிதல் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, பங்குச்சந்தையோட ஒரு புரிதல் வந்துட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு ட்ரேட் பண்ண சொல்லலை உங்களை. ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு ட்ரேட் எனக்கு கொஞ்சம் தெரியும், எனக்கு ஆர்வமாக இருக்குது அப்படின்னா ஸ்மால் கேப்பில் நீங்கள் வந்துட்டு ட்ரேட் எடுத்து நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம வந்துட்டு அது பண்ணோம் அப்படின்னா கரெக்டான முறையில் சம்டைம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது லாஸ் வரும். ஓகேங்களா, அந்த லாஸை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் மட்டுமே பண்ண சொல்லலை உங்களை. கற்றுக்கிறதுக்கு வந்துட்டு நீங்கள் பை ஆர்டர் செல் ஆர்டர் இருக்கும்போது மார்க்கெட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஓகேங்களா, அதனால் சொல்ல வரேன். ஸ்டார்டிங்கில் வரும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்கலாம். தாராளமாக லேர்ன் பண்ணுவீங்க. எப்படி மார்க்கெட்னால் எப்படி, இந்த கேண்டில் ஸ்டிக்குனா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிய வரும். உங்களுக்கே ஒரு நாலேஜ் உண்டாகும். ஓகேங்களா, அதுக்காண்டி தான் சொல்ல வருது.
பாருங்க, ரூ. 65 நம்ம மைனஸில் போயிட்டுருக்கு. பார்க்கலாம் நம்ம எப்படி மைனஸில் போகுது, என்ன கதை அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். பாருங்க, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 167.30 மேலே ஏறணும். ஓகேங்களா, நம்ம வாங்கினதே கரெக்டாக 167.29 வாங்கியிருக்கோம். இப்போ கரண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 166.83 இருக்குது. ஓகே, பார்க்கலாம், வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் மேலே ஏறும். பாருங்க, நம்மளுக்கு சொல்லும் போது ஏறிட்டு இருக்கு, ஏறுது இறங்குது, இதுதாங்க மார்க்கெட். ஓகேங்களா, இதை நல்லா தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா சூப்பராக எல்லாருமே எடுத்துகிட்டு சூப்பராக பண்ணலாம். ஓகேங்களா, பாருங்க, டக்கு டக்குன்னு மார்க்கெட் மேலே போகுது, டக்கு டக்குன்னு கீழே இறங்கும். ஓகேங்களா, இப்போ நான் போட்டது வந்துட்டு 80 பக்கம் மைனஸ் போணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டில் நம்மளுக்கு வந்துட்டு 26 மைனஸில் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? தொடர்ந்து நம்ம வீடியோ வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருங்க, சப்போர்ட் கொடுங்க. ஓகேங்களா, அப்போ தான் நீங்கள் சப்போர்ட் கொடுக்குற மூலியமாக தான் எனக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு நிறைய வந்துட்டு வீடியோ வந்துட்டு உங்களை வந்து போட முடியும். எனக்கு அது ஒரு ஆர்வமாக இருக்கும். ஓகேங்களா, மறக்காமல் இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு இப்போ நான் பண்ணுறது வந்துட்டு எனக்கு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு யார் மூலியமாகவும் நான் யாரும் பண்ணல. ஓகேங்களா, கற்றுக்கிட்டேன். என்னோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எந்த ஸ்டாக்கில் வந்துட்டு ட்ரேட் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ரேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இது வந்துட்டு என்னோடய கேபிட்டல் அமௌண்ட்டு, என்னோடய ஓன் ரிஸ்க். ஓகேங்களா, என்னோடய ஓன் ரிஸ்க், என்னோடய கேபிட்டல் அமௌண்ட், என்னோடய ஓன் ஸ்ட்ராட்டஜிங்கிறது நம்மளோட ஒரு மைண்ட் செட்டை தான் நான் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவேன். ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கன்னு அப்படிலாம் கேட்காதீங்க. இப்போ நம்ம நேற்று பிரதர் கூட கேட்டிருந்தார் யூடியூப்பில், நம்ம சப்ஸ்கிரைபர். என்ன பிரதர், எப்பயுமே ஏத்தர் எனர்ஜியில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுவீங்க, நேற்று ஏத்தர் எனர்ஜி வந்துட்டு 40 ரூபா ப்ராஃபிட் பண்ணுச்சு, நீங்கள் அதில் ட்ரேட் பண்ணல ஏன் அப்படின்னாரு. அப்பயும் வந்துட்டு நான் வந்துட்டு ஏத்தர் எனர்ஜி வந்துட்டு பண்ணியிருக்கலாம். பெருசானா நம்மளுக்கு வந்துட்டு அமௌண்ட் இல்லாதனால நம்ம வந்து பண்ணலை. அதுவும் இல்லாமல் நான் அசோக் லேலண்ட் தான் வந்துட்டு கன்சிடரேட் பண்ணேன். சரி, இந்த அசோக் லேலண்டில் வாங்கலாம், ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணது. ஓகேங்களா, அப்படி பண்ணப்போ இந்த அசோக் லேலண்ட்லேயே நம்ம ப்ராஃபிட்லாம் விற்றோம். ஒரு டோட்டலாக நம்ம விற்றது 179 விற்றோம். ஒரு 150 ரூபா நமக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. அது ஒன்றும் இல்லை, எப்படி நம்ம ப்ராஃபிட்டில் தானே விற்றோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மார்க்கெட் பாருங்கள், நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் எடுத்து மேலே போகுது. பாருங்கள், தெரியுதுல, 167 ரூபா போயிட்டு மறுபடியும் ஒரு புல்லிஸ் கேண்டில் ஸ்டிக் எடுக்குது, புல்லிஸ் எடுத்து மறுபடியும் ஒரு பியரிஷ் எடுக்குது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21 ரூபா மைனஸ் ஆகுது. இதுதான் மார்க்கெட்டு. ஏன்னா டக்கு டக்குன்னு மேலே ஏறும், டக்கு டக்குன்னு மேலே கீழே இறங்கும். ஓகேங்களா, கரெக்டான முறையில் வந்துட்டு நம்ம இவ்வளோதான் டார்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம வெளில வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு சேஃபாக நீங்கள் ட்ரேடை முடிச்சுக்க வேண்டியதுதான். நீங்கள் ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு கேபிட்டல் அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் நீங்கள் வந்துட்டு மனசில் வச்சுருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 500 ரூபா வந்தால் முடிச்சிடலாம், ஒரு 1000 ரூபா வந்தால் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேங்களா, அப்படி வந்தால் டக்குன்னு முடிச்சுட்டு வெளில வந்துடுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டே பார்க்காதீங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணுங்கள். ட்ரேட்குள்ளே வரவங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வரணும், இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறேங்க, முதல்ல வந்துட்டு நிறைய விஷயத்த பங்குச்சந்தைனா என்னன்னு கற்றுவாங்க. விஷயத்த கற்றுக்கிட்டு உள்ளே வாங்க. ஏனோ தானோன்னு உள்ளே வந்து ஸ்டார்டிங்கே போய் ட்ரேட் பண்ணி இருக்கிற காசில் மொத்தமாக லாஸ் பண்ணிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு வேலைக்கே ஆகாது அப்படின்ட்டு நிறையா பேர்ட்டு நீங்கள் போய்ட்டு சொல்லுவீங்க. அது வந்துட்டு தவறான முறையில் நம்ம வந்துட்டு ஒரு புரிதலோட வந்ததுனால தான் நம்ம வந்துட்டு இந்த பங்குச்சந்தையோட ஒரு புரிதல் தெரியாமல் நம்ம வந்துட்டு பாதியிலே போகிறது. ஓகேங்களா, அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. எல்லா விஷயத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு உள்ள வாங்க. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்துட்டு நிறையா முறையில் இப்போ வந்துட்டு ஸ்மார்ட்டாக ஈஸியாக நம்ம வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கலாம். ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட விஷயத்த நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் கற்றுக்கோங்க. யார்கிட்டையும் போயிட்டு இந்த இது லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு காசுலாம் வாங்குவாங்க. சில பேர் ஸ்கேம் பண்ணுவாங்க. சில பேர் வந்துட்டு கரெக்டான முறையில் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு வந்துட்டு இந்த மாரி நான் சொல்ல வர்றது அதனால தான் சொல்ல வரேன். உங்களோட காச நீங்க பத்திரமா பாதுகாத்தணும் அப்புட்ன்னா, நீங்க வந்துட்டு உங்க காச நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. வேற யார்கிட்டயும் அந்த காச வந்துட்டு நம்பி குடுக்காதீங்க. ஓகேங்களா? அதுதான் என்னைய பொறுத்தவரைக்கும் நான் எப்பயுமே சொல்றது உங்கள்ட்ட அந்த ஒரு விஷயம் தான். ஏன்னா, இப்ப நெறைய பேர் வந்துட்டு ட்ரேட் பண்ணி தரேன் அப்டின்ட்டு காசு வாங்குறாங்க. நீங்களும் காசு குடுக்குறீங்க. அதுவும் சும்மா அமௌண்ட்லாம் இல்ல. சின்ன அமௌண்ட்லாம் இல்ல. பல்க்கான அமௌண்ட் குடுக்குறீங்க. அதுவும் நீங்க கடன் வாங்கி கூட குடுப்பீங்க. 1,00,000 2,00,000 மாத்தி தரேன், 2,00,000 4,00,000 மாத்தி தரேன் அப்டின்ட்டு சொல்லி ஆசை காட்டுவாங்க. அதுல அந்த மாரி ஸ்கேம்ல போயிடாதீங்கன்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரூ. 17 லாஸ்ல போயிட்டுருக்கு. பார்த்துக்கலாம். மார்க்கெட் வந்துட்டு எப்பயுமே நம்ம வந்துட்டு நெனச்ச மாரி இருக்காது. ஓகேங்களா? நாம நெனைக்கிறதுக்கு மேலயும் இருக்கும். அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க எப்படி கிராஃப் போய் எப்படி வந்திருக்கு பாருங்க நம்மளுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 102 பாயிண்ட் மைனஸ்ல போயிட்டுருக்கு. அதுவும் இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் ரூ. 104. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 352 நம்மளுக்கு மைனஸ்ல போயிட்டுருக்கு. 356, 54 ம். பங்கமா இறங்குது எல்லாமே. ஓகே. ஹோல்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட் ஹோல்டர் பண்ணி வச்சிருக்கோம். அது ஒரு அமௌண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு இருங்க. மறக்காம எனக்கு வந்துட்டு சப்போர்ட் குடுங்க. நீங்க ஒரு குடுக்குற ஒரு சப்போர்ட் மூலியமா தான் எனக்கு வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும். அடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோல வந்துட்டு பார்க்கலாம்.